நாம் ஏமாளியாக மாறுகிறோம். ஆனால் அந்த அனுபவங்களை சிரித்துக் கொண்டே வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கொள்வது, அதுவே கோமாளித்தனம் அல்ல, அது ஒரு மன உறுதி. இன்று இந்த ஆழமான வித்தியாசமான தலைப்பை நமக்கு அறிமுகப்படுத்த வருபவர் ஒரு சாதாரண பேச்சாளர் அல்ல, மனதை புரிந்து கொள்ளும் மனிதர், கவுன்சிலர், சைக்கோதெரபிஸ்ட், ட்ரெய்னர், ஆண்டர்பிரனர், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்றுனர், குழந்தைகள், இளைஞர்கள், குடும்பங்கள் அனைவரின் மன வளர்ச்சிக்காக உழைக்கும் ஒரு மனிதர். சமூக சேவையில் திருநங்கைகள் குறித்த விழிப்புணர்வு குறும்படம், கதவை காணும் ஆவணப்படம் மூலம் ஒரு கிராமத்தின் பிரச்சனையை தீர்த்தவர், ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்ற ஜிப்மர் வரை சென்று உதவியவர், ஒக்கி கஜா போன்ற பேரழிவுகளில் நேரங்களில் மனநல ஆதரவு வழங்கியவர். நட்புலரை இன்று வெற்றிகரமாக 1186 நாட்களை கடந்து நடைபோடுகிறது என்றால் அதனுடைய பவுண்டர், கலாம் பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் அவார்ட் பெற்றவர், உங்கள் குழந்தை எப்படி வளர்ந்தால் என்ன என்ற நூலாசிரியர். இவர் ஒரு ட்ரெய்னர் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கையை மாற்றும் லைஃப் டிரான்ஸ்ஃபார்மர். அவரின் சிந்தனை ஏமாளியாக விழுந்தாலும் கோமாளியாக எழுந்து நிற்க கற்றுக் கொடுக்கும். அன்பும் மரியாதையும் கலந்து இன்றைய நிகழ்வின் தலைப்பை அறிமுகப்படுத்த நட்புலரின் நிறுவனர் குமரேசன் தர்மசீலன் அவர்களை வரவேற்கிறோம். இப்போது அவர் தளத்தில் இல்லை என்றால் நாம் டிஸ்கஷனுக்காக செல்வோம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அந்த பேசிஸ்ல நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். தாமோதர் சார் வாங்க. நட்புலருக்கு இனிய காலை வணக்கம். நம்முடைய ஃபவுண்டருக்கு நட்புலரில் இருக்கும் அனைவரையும் மகிழ்வித்து மகிழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு. அதனால்தான் தலைப்புகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர் ஒரு ஏமாளியாக நமக்கு காட்சி தருகின்றார் என்றால் அது கோமாளித்தனம் அல்ல, கோடீஸ்வரருடைய எண்ணங்கள் அவர் மனதில் ஓடுகின்றன. பலருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் பலருடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்றும் பல மாணவர்களை அவர் உயர்த்தி நம்மிடம் அவருடைய புகழை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அவருடைய சிறிய சிந்தனைகளை நமக்கு அளித்து நாம் அவர் நினைக்கும் தலைப்புகளில் 30 நாள் ஒவ்வொரு கருத்தையும் அதே தலைப்பில் பல கருத்துக்களை கூறி அவர் நம்மிடமிருந்து மகிழ்ச்சியை அவர் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றார் என்றால் அது ஏமாளித்தனம் அல்ல, கோமாளித்தனம் அல்ல, நட்பின் உயர்ந்த ஒரு செயல் என்று என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். இதழில் என்னுடைய வணக்கத்தையும் அவருக்கு நான் காணிக்கையாக்குகின்றேன். நன்றி அருணகிரி சார், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி தாமோதர் சார். அடுத்ததாக நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஏமாளியாக விழுந்தவனே கோமாளியாக எழுந்தால்தான் வாழ்க்கை வெற்றி. இது ஒரு சொல் விளையாட்டல்ல, இது வாழ்க்கையின் ரகசியம். இது ஒரு சிரிப்பல்ல, ஒரு வலிமையை அல்லது வலியை வென்றவன் உடைய சத்தம். ஏமாளி, இன்றைய ஏமாளி டு கோமாளி என்ற தலைப்பு நம்மை சிரிக்க வைக்கவில்லை, நம்மை சிந்திக்க வைத்தது. அது நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஏமாளியாக இருந்தோம். நம்பியவர்கள் நம்மை ஏமாற்றி இருக்கலாம், நாம் செய்த தவறுகள் நம்மை தாழ்த்தி இருக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றங்களை கொண்டு நம்மை நாமே சிரிக்க கற்றுக்கொண்டால் அங்கேயே ஒரு புதிய மனிதன் பிறக்கிறான். வாழ்க்கையில் யாரை தான் நம்புவது என்பது விடை தெரியாத, வாழ்க்கையின் கடைசி பக்கம் வரை விடை தெரியாத ஒரு கேள்வி. அனைவரையும் நம்புவது ஆபத்து, யாரையும் வாழ்க்கையில் நம்பாமல் இருப்பது பேராபத்து. ஏமாளி யார்? நம்பிக்கை வைத்தவன், அன்பு கொடுத்தவன், தோல்வியை சந்தித்தவன். கோமாளி யார்? அதே வழியை சிரிப்பாக மாற்றியவன், அதே தோல்வியை பாடமாக மாற்றியவன், அதே வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கொண்டவன். இன்றைய இந்த தலைப்பு ஒரு உண்மையை சொல்ல இருக்கிறது.
வாழ்க்கையில் விழுவது தவறல்ல, விழுந்த பின் சிரிக்காமல் இருப்பதே தவறு. எதிர்கால உலகம் அதிவேகமாக ஓடுகிறது. அங்கு மன அழுத்தம் அதிகம், பிரச்சனைகள் முடிவில்லாமல் தொடர்கிறது. இந்த உலக வாழ்வில் புத்திசாலித்தனம் மட்டுமே போதாது, மனதை லேசாக வைத்துக் கொள்ளும் கலை வேண்டும். அதுதான் ஏமாளியா இருந்து கோமாளியாகும் பயணம். வாழ்க்கை மிக அதிகமாக சீரியஸாக எடுத்தால் நாம் உடைந்து போவோம். வாழ்க்கையை சிரித்துக் கொண்டே எடுத்தால் நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம். ஏமாற்றங்கள் நம்மை முடிவுக்கு கொண்டு செல்லாது, அவை நம்மை மாற்றத்துக்கு உட்படுத்தும். அந்த வகையில் ஏமாளியானவன் தோற்றுவிட்டான் அல்ல, அவன் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறான். கோமாளியானவன் சிரிக்கின்றான் அல்ல, அவன் வாழ்க்கையை வென்று விட்டான். நான் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை, வெற்றி கொள்வேன் அல்லது கற்றுக்கொள்வேன். ஏமாறாத வாழ்க்கை இல்லை, ஆனால் சிரிக்காத வாழ்க்கை இருக்கக்கூடாது. கண்ணீர் வந்தாலும் அதை சிரிப்பாக மாற்றுங்கள், தோல்வி வந்தாலும் அதை அனுபவமாக மாற்றுங்கள் என்று என்னுடைய முதல் ரவுண்ட் உரையை முடிக்கிறேன். நன்றி. அடுத்து யாராவது பேச வரணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜெகநாத் சார் வாங்க. நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ஏமாளி கோமாளி நல்ல தலைப்பாக இருக்கிறது. அதாவது ஏமாற்றம் இல்லாம வாழ்க்கை இருக்குமான்னா அது வந்து அதிகம் கஷ்டம்தான். ஏன்னா ஏதாவது ஒரு நேரத்துல நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதாவது யாருக்காவது பணம் கொடுத்து திருப்பி வராம இருக்கும், இல்லைன்னா நம்ம வந்து நல்லா ஒரு பரீட்சையிலேயே எழுதும்போது நல்லா எழுதியிருக்கோம்னு நினைப்போம், ஆனா நம்மள அறியாம தவறா எழுதியிருக்கலாம். அந்த தவறு நமக்கு தெரியாம இருக்கும் பொழுது நம்ம ஏமாற்றம் அடைவோம். ஆனா அந்த மாதிரி ஏமாற்றம் அடையும் பொழுதெல்லாம் நம்ம வந்து என்ன நினைச்சோம், ஏன் அந்த ஏமாற்றம் வந்ததுன்றத பத்தி யோசிப்போம். பரீட்சையா இருந்ததுன்னா நம்ம ஏன்னா நமக்கு அப்ப வந்து அதை திரும்ப நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரு சின்ன இதனால பேப்பர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க, நம்ம அதை திரும்ப படிச்சு நம்ம முதல்ல வந்து தப்பு பண்ணியிருக்கோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதுல இருந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்திலையும் ஏமாறக்கூடிய தருணங்களில் எல்லாமே நமக்கு வந்து அது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்றத எண்ணி பார்க்கறதுக்கு, அதை இன்ட்ராஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நம்ம செய்தோம்னா நீங்க அருணகிரி சார் சொன்ன மாதிரி நம்ம திரும்ப வந்து வெற்றியை தொடலாம். எப்பவுமே ஏமாந்துட்டு இருக்கிறது முட்டாள்தனமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு யாரும் இருக்க போறதில்லை. அப்ப ரொம்பவும் அடிக்கடி ஏமாறுறதுன்றது வந்து எதுவுமே தெரியாம இருந்தால் மட்டும்தான் ஏமாளியா இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு இருந்தா கூட, எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டா கூட, அவர் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டாருன்னா கூட ஏமாற்றத்தை தவிர்க்கலாம். நம்ம நாட்டுல இப்ப ஏமாற்றங்கள்ன்றது வந்து ஒண்ணு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வராம இருந்து ஏமாற்றங்கள், இன்னொன்று வந்து பணம் கொடுத்து வாங்குறது, இல்லைன்னா நிறைய இந்த சிட் ஃபண்ட்ல போடுறது, இல்லைன்னா நிறைய நல்ல நிறுவனங்களாக இருக்கிறது, அதுல எல்லாம் பணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணங்களால நிறைய நல்ல நிறுவனங்கள் ஏதோ ஒரு காரணங்களால அவங்களால திருப்பி கொடுக்க முடியாம போயிடுது. அப்ப வந்து ஏமாற்றம் இருந்துருது. அதே மாதிரி அரசியல் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்களை அவங்க விருப்பங்கள் நிறைவேறாத இருக்கும்பொழுது அவங்க ஏமாறுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த அரசியல்ல வரும்பொழுது மட்டும் அது வந்து இண்டிவிஜுவல் ஏமாற்றமா இருக்காது, அது ஒரு நாட்டிலேயே ஒரு ஏமாற்றமா இருக்கும். ஒரு ஒரு மாநிலத்துல தேர்தல் நடைபெறுதுன்னா அதுல வந்து இருக்கக்கூடிய 4-5 கட்சிகள் போட்டிடுறாங்க. அதுல இந்த கட்சி ஒவ்வொரு கட்சியும் தான் ஜெயிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில தோத்த கட்சி ஏமாந்துட்டோம்னு நினைக்கிறாங்களா இல்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்றத பொறுத்து இருக்கு. ஒரு சிலருக்கு ஏமாற்றமாக இருக்கும், ஒரு சிலருக்கு அவங்களுக்கு முடிவு முதல்லயே தெரிஞ்சிருக்கும். சோ ஆனா அந்த மாதிரி ஏமாற்றமா வந்த கட்சிகள் மட்டும் திரும்ப அதை நான் பேப்பரை திருப்பி பார்த்த மாதிரி அவங்க தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை திரும்ப பார்த்து அவங்க இது பண்ணுவாங்க. ஆனா கோமாளி ஏமாளி டு கோமாளின்னு வரும்பொழுது கோமாளியா இருக்கிறது வந்து எனக்கு வந்து அதை பத்தி சரியா சொல்ல முடியல. ஏன்னா நம்ம வந்து பார்த்த கோமாளிகள் எல்லாம் ஒரு சிரிக்க வைக்கிறவங்க, சில சமயங்கள்ல சிந்திக்க வைக்கிறாங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. சர்க்கஸ்ல எல்லாம் பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய கோமாளிகள்லாம் வந்து வெறுமன சிரிக்க வைக்கக்கூடிய கோமாளிகளா மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். அதுல சில இடங்கள்ல இந்த
அந்த அபூர்வ சகோதரர்கள் வரா மாதிரி உயரம் குள்ளமா வந்து வரக்கூடியவர்கள் வந்து அவங்களோட உருவத்தை அந்த இதை மறைச்சிக்கிட்டு அவங்க மற்றவர்களை சிரிக்க வைக்கணும்னு நினைச்சு சிரிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி கோமாளிகள் இல்லாம அவங்க வந்து மற்றவர்களை சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காக மட்டுமே கோமாளிகளா இருக்கிறாங்க. அவர்களோட உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் மறைச்சுக்கிட்டு. மற்றபடி நிறைய இடங்கள்ல கோமாளித்தனமாக சில சமயங்கள்ல நடக்கக்கூடியதையும் நம்ம நேர்ல பார்க்கிறோம். அரசியல் முதற்கொண்டு எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து ரொம்ப அதிகமா பார்க்கறது அரசியல்ல தான் கோமாளித்தனங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இந்த பட் நீங்க சார் சொன்ன மாதிரி ஏமாளியா இருந்து நம்ம அது தோற்றுட்டோம்னு நினைக்காம அதுல இருந்து திரும்பி வந்து அதுல பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஒரு வெளியே வந்தோம்னா கோமாளின்னு இல்லாம நம்ம வந்து நம்மளை விட்டு நம்ம ஏமாற்றத்தை தவிர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தா போறோன்றது என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி நன்றி ஜெகநாத் சார், ரொம்ப சிறப்பான கருத்தை பதிவிட்டீங்க. ஆலங்குடி சோமு அவர்களுடைய வரிகள், இந்த உலகம் வந்து இருமை உலகம். ஆக்சுவலா இரவும் வரும் பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். உறவும் வரும் பகையும் வரும், இதயம் ஒன்றுதான். அந்த வகையில இந்த உலகத்துல எது எடுத்தாலுமே மேடு பள்ளம், இரவு பகல், உயர்வு தாழ்வு, இன்பம் துன்பம், அப்படி வந்து இருமையானதுதான் இந்த உலகம். தொடர்ந்து வந்து ஒரே விஷயம் மட்டும் இருக்கு. ஒருவேளை வந்து கோமாளி இல்லை வாழ்க்கையில, கிராமங்கள்ல தொடங்கி தெருக்கூத்துல இருந்து சினிமா, பேசும் படங்கள், சர்க்கஸ், இந்த மாதிரி எந்த விஷயத்துல எடுத்துக்கிட்டாலுமே, இல்ல வாழ்க்கையில குடும்பங்கள்ல கூட ஒரு நகைச்சுவை இல்லை, கோமாளிதனம் இல்லை அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப போர் அடிச்சு. ஏன்னா ஒரே பக்கத்தால வந்து இருக்க முடியாது. ஸோ அந்த வகையில இந்த தலைப்பு வந்து ஒரு புதுமையை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு வர போகுதுன்றதுல உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து வெங்கட்ராமன் சார், உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். நற்புலரி, அனைவருக்கும் புதிய தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு, ஏமாளி டு கோமாளி அப்படின்றது. சில நேரத்துல நம்ம ஏமாளியா இருக்கோமா அப்படின்னா, பல நேரத்துல நம்ம ஏமாளியா தான் இருக்கோம். அதோடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா கோமாளித்தனமா இருக்கும். அது நாட்டை ஆண்ட அரசர்களால இருந்து ஆரம்பித்து இங்க இருக்கிற சாமானியன் வரைக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. அது முடிஞ்சு போனவங்களோட சரித்திரத்தை திரும்பி பார்த்தாலும் அவங்களுக்கும் நிறைய சறுக்கல்கள்ன்றது இருந்திருக்கு. அதுல ஏமாந்திருப்பாங்க. அதுல இருந்து வந்ததுதான் சில கோமாளித்தனமான சில சேஷ்டைகளும் செஞ்சிருப்பாங்க அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. உதாரணத்துக்கு எடுத்து சொல்றதா இருந்தா, நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற சில நேரத்துல அதை நம்ம திருப்பி நம்ம கோமாளித்தனமா செய்கிற சில செயல்களும் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உதாரணத்திற்கு நம்ம சின்ன வயசுல இருந்து இல்லையா, நம்ம குழந்தை வளரும் போது நாம அப்பாவை வந்து இல்லையா தூங்கும் போது அவங்களுக்கு சிறு வயதுல இது எல்லாருக்கும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்பா அம்மாவுக்கு தலை சீவி இல்லாட்டா அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டு இல்ல அவங்களுக்கு பவுடர் அடித்து அந்த மாதிரி இருக்கும்போது, இல்ல ஒரு டீச்சரா அந்த குழந்தை வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு இல்ல கூட பிறந்தவங்களுக்கும் ஒரு பாடம் வந்து அப்ப அவங்க அங்க ஏமாளி மாதிரி நடிக்கிறாங்க, தன்னுடைய கோமாளித்தனத்தை காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம அதை விரும்பி ஏத்துக்கிறோம். நிறைய நேரத்துல நம்ம விரும்பி ஏத்துக்கும் போது அது நம்மளை பாதிக்கிறதே இல்லை அப்படின்றது நம்ம கண்கூடான ஒரு உண்மை. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, சில பேர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய இந்த இன்னுயிர் அப்படின்னு சொல்றோம், இது அரிது மாநிலாய் பிறப்பது அரிதுன்னு அதை கூட துச்சமா நினைச்சு தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி சில கோமாளித்தனமும் செய்யறவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நமக்கு முக்கியமான விஷயம், ஏமாளியா இருக்கிறதுல இருந்து கோமாளியா மாறுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருந்துட்டோம்னா நமக்கு வந்து இல்ல எந்த விதமான நோயும் அண்டாது, நம்ம நீண்ட நாள் சொல்லக்கூடிய 120 வருடங்கள் நம்ம நிம்மதியா வாழ முடியும் அப்படின்றது. அதனாலதான் சில நேரத்துல பாத்தீங்கன்னா உலகமே வந்து மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் தான் தன்னுடைய புது வருடத்தை முக்காவாசி நாடுகளும் மக்களும் இனங்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றன. ஆனா இத வந்து இல்ல கொஞ்சம் மாத்தி வச்சுட்டு அதை யாரு கொண்டாடுறாங்களோ அதெல்லாம் ஏமாளிகள் தினம் அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் ஏமாளிகள் தினம் கொண்டாடினவன் கோமாளியா இல்லைன்னா ஏமாற்றப்பட்டவன் ஏமாளியான்றது இங்க நமக்கு சிந்திக்க வேண்டிய விஷயமா நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எதையுமே பெருசா எடுத்துக்காதீங்க. எது எல்லாருக்கும் ரெண்டு தான், பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கடந்து போற பாதை என்ன முன்னாடி இருக்கு அப்படின்றது இருக்கு.
நம்ம அதுக்குள்ள இருந்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம கோமாளியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம தான் எல்லாம் தெரியும். நமக்கு தெரிந்த கதை ஒன்று ஈஸியா சொல்றதா இருந்தா, ஒரு ராஜா டெய்லி புது ட்ரெஸ்ஸா போட்டுக்கணும்னாங்க. இப்போ இந்த ராஜாக்கு ஒரு டெய்லர் என்னால புது ட்ரெஸ்ஸே தச்சு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, ஒரு என்னால தச்சு கொடுக்க முடியலன்னு சொன்ன உடனே புது டெய்லரை கூப்பிட்டாரு. அந்த டெய்லர் என்ன செஞ்சாரு, பணம் சம்பாதிக்கணும் முடிவா இருந்தாரு, ஏமாத்தணும்னு நினைச்சாரு, ராஜாவை ஏமாத்தினாரு. இந்த ட்ரெஸ் அறிவாளிகளின் கண்களுக்கு மட்டுமே தெரியும்னாரு. ஒண்ணுமே ட்ரெஸ்ஸே கொடுக்காம எவ்வளவு அழகா இருக்குனாரு. கூட இருந்த மந்திரிமார்கள்லாம் அருமையா இருக்குன்னாரு. அந்த ட்ரெஸ் நான் போட்டுட்டு வந்தேன்னு சொல்லி அவர் பிறந்த மேடியா உட்கார்ந்தாரு. அந்த இடத்துல நமக்கு தெரியும், அவர் அந்த குதிரையில நகர்வலம் போகும்போது ஒரே ஒரு குழந்தை மட்டும் ஆஹா கோமாளி போகுது பாருங்கன்னு சொன்ன அந்த கதை நமக்கு நல்லா ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அப்போ இதுல ஏமாளி கோமாளி யாருன்றது அவரவர்கள் விருப்பத்திற்கு தான் வழிய இதுல எதுவுமே கோமாளித்தனமோ ஏமாளித்தனமோ கிடையாது. நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன விஷயத்துக்கு சரித்திரத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, காலங்கள் தான் முக்காவாசி ஏமாளிகளையும் கோமாளிகளையும் தீர்மானிக்கிறது இல்ல. நம்ம அதுல ஆறுதா இல்லைன்றத ஒரு வாய்ப்பு சொல்லி முதல் சுற்றுக்கு நான் விடைபெறுகிறேன். நெப்போலியன் போனபார்ட் அப்படின்ற ஒரு மாபெரும் மன்னனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மன்னன் என்ன செஞ்சாருன்னா, இப்போ நானும் அருணகிரி சாரியில நம்ம நற்புள்ளி இருக்க டீம் நம்ம கொஞ்சம் காலத்துல போவோமே, நற்புள்ளி டீமோட போய் நம்ம நெப்போலியன் போனபார்ட்ட சந்திக்க போறோம் அப்படின்னு இப்ப பாருங்க, முக்கியமா இவங்க எல்லாருக்கும் என்ன செய்வாருன்னா, இந்த இப்ப அவர் ஒரு அரசர் அப்படின்றத தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிட்டாரு. அப்ப அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் இல்லையா, முக்கியமான ஒருத்தருக்கு மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுப்பாரு அப்படின்னாரு. அப்ப அந்த முக்கியமான ஆள் நான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்ப நெப்போலியன் போனபார்ட்டோட சரி சமமா உட்கார்ந்து சாப்பிட போறேன்னு சொன்னா, நானும் நெப்போலியன் போனபார்ட் என்ன தட்டுல சாப்பிட்டுருப்போம்னு நினைக்கிறோம் அப்படின்னு நானும் அவரும் அலுமினிய தட்டுல சாப்பிட்டு இது நற்பொருளில என் கூட வந்தாங்க இல்லையா, அவங்கள கொஞ்சம் கம்மி அப்படின்னு அவங்களுக்கு வைரத்துல தட்டுலோ இல்ல தங்கம் முலாம் இல்ல தங்கத்தால ஆன தட்டோ இல்ல வைர கல்லு பதிட்டு அது ஒரு கொஞ்சம் தரம் தாய்ந்த தட்டுலதான் அவங்களுக்கு தான் சாப்பாடு போட்டிருப்பாங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம அதே அலுமினியத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்பெல்லாம் ஜெயில கூட யூஸ் பண்றது இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்ப அது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதை ஜெயில தான் யூஸ் பண்ணாங்க. இப்ப யாரு ஏமாளி யாரு கோமாளின்றத அவரவர்கள் சொந்த விருப்பத்துக்கே விட்டு விடுவேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி வெங்கட்ராமன் சார். Fall as a fool, rise as a fearless clown. Your wounds can become your humor if your mindset becomes your stronger. ஸோ அந்த வகையில் ஏமாற்றம் வந்தால் அழாத, அதை சிரிப்பாக மாற்று என்று அடுத்ததாக வீரசேகரன் சார் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்னைக்கு இந்த மாதிரி டிஸ்கஷன் வர்றப்பவே எப்பவுமே நான் முந்திரி கொட்டையா இருப்பேன். முதல்ல கையை தூக்கிறது, ஏன்னா வாய்ப்புகள் வருமோ வராதோ அப்படின்னு முதல்லயே கையை தூக்கிடுவேன். இன்னைக்கும் அப்படி கையை தூக்கிடலான்னு வந்தப்ப நான் அந்த 27ஆம் தேதி பேசின ஒன்று மைண்டுக்கு வந்தது. அதில் பாட்டோட ஆரம்பித்து ஏமாற்றாதே ஏமாறாதேன்னு ஏக்கு அது மாதிரி பாடினோம். அப்படி பாடிட்டு இன்னைக்கு ஏமாளி அப்படின்னு இப்போ கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க. ஆகா, நம்ம ஏமாந்துட்டோம் மாதிரி ஆயிடுமே அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம்தான் புரியும், ஒன்றுமே புரியலை, உலகத்தில் என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாடலாமான்னு கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஐயாலாம் ஜெகநாதன் ஐயா, வெங்கட்ராமன் ஐயாலாம் அருமையான வெங்கட்ராமன் ஐயாலாம் அருமையான செய்திகளை சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு சைக்காலஜி, பழைய நாடகத்தில எல்லாம் கோமாளி ஃபர்ஸ்ட்ல வந்துருவாங்கங்கிறதுல ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு, ஒரு மனோதத்துவம் இருக்கு. இரவு நேரத்தில் மகாபாரதம் கம்பராமாயணம் இப்படியான நாடகங்களை போடுவாங்க ஒரு பெரிய தடல்ல. இருக்கிற மக்கள் பல்வேறு மக்கள் வந்திருப்பாங்க. அன்னைக்கு நாலு பூரா அவங்க பல கஷ்டம், ஒரு கவலை, வேலை, எல்லா உடற்சோர்வு, உள்ள சோர்வு எல்லாத்துலேருந்து வந்திருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டா, மகாபாரதம் கம்பராமாயணம் ஸ்டார்ட்டா அவங்களுடைய கவனக்குறைவு ஏற்படும். அவங்களெல்லாம் அந்த கவலையிலேருந்து மீட்டு வர்றதுக்கு தான் நான் 2 கோமாளிங்க இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி நம்மளை சிரிக்க வச்சு, எல்லாரையும் சிரிக்க வச்சு ஒருநிலைப்படுத்திட்டு அப்படிதான் அப்புறம்தான் ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் இந்த இதுலையும்
நான் வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு எப்படி இன்னமும் 30 நாளைக்கு நம்ம யார் யாரு கோமாளி, ஏமாளி எல்லாமா இருந்து சிரிச்சுட்டு போயிட்டோம்னா போதும் அப்படிங்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சார்லி சாப்ளின் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிரிப்பு நடிகர்களா அவங்க வந்து எவ்வளோ இருக்கு. அவருடைய பர்சனல் சுயசரிதமோ படிச்சு பார்த்தோம்னா, அப்படியே கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதையும் தாண்டி இப்ப சார் சொன்னார் இல்லையா? பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு. அது மாரி அவருக்கு எவ்வளவு வந்தாலும் சரி, தாங்கிக்கிட்டு நான் என்ன அடிச்சாலும் ஒரு இதுல படத்துல சொல்லுவாரே நம்ம கவுண்டமணில செந்திலு. "ஏன்டா அடிச்சாதான் அதான் அடிச்சாங்களே நீ ஒடியாந்துர வேண்டியது தானேன்னா" ஒடியாந்திருப்பேன். ஒருத்தர் சொன்னாரு, "இவன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போல இருக்கு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்யா" அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்னால ஒடியார முடியல அப்படின்னு. அது மாரி நம்ம வந்து எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி, "நீ கோமாளின்னு சொல்றியா? ஓகே ஃபைன். இன் யுவர் ஒப்பீனியன் ஐ அம் கோமாளி ஒன்லி." அடுத்த ஒரு ஏமாளி, "ஏய் வீரா, நீ வந்து ஏமாளிடா" எங்க அக்கா சொல்ற மாரி. நித்யா தேவி அக்கா. வேற எங்கேயும் தூரமா போய் அலைய வேண்டியதில்ல. ஈஸியா பக்கத்திலேயே இருக்காங்க. "ஏய் தம்பி டேய் நீ வந்து ஏமாளிடா, கோமாளிடான்னாங்கன்னா" "அக்கா நான் 2ம் தான்க்கா. உங்களுக்கு உங்கள பொறுத்தளவுல. ஓகே அக்கா, பக்கா அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விடைபெறணும். அது மாரி பார்ப்போம். இன்னும் 29 நாளைக்கு எவ்வளோ அடி வாங்க போறோங்கிறத பார்த்துட்டு, எப்படி இருந்தாலும் சிரித்து மகிழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி வீரா சார். இளமை வரும், முதுமை வரும், உடலும் ஒன்றுதான், உடலும் ஒன்றுதான். தனிமை வரும், துணையும் வரும், பயணம் ஒன்றுதான், பயணம் ஒன்றுதான். எவ்வளவு தூரம் பயணமா இருந்தாலும், நம்ம வந்து ஒரு அடி எடுத்து வச்சு தான் நம்மளுடைய பயணத்த துவக்கி ஆகணும். ஆக அந்த வகையில வந்து இருமை உலகத்துல வாழ்ந்தாலும், விழி 2 இருந்தபோதும் பார்வை ஒன்றுதான். ஸோ வந்து ஒன்றிலிருந்து தான் இந்த உலகம் பரிணமித்திருக்கிறது. இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இந்த ஏமாளி டு கோமாளி தலைப்பை இன்னைக்கு முதல் நாள் நம்ம டிஸ்கஷனா எடுத்திருக்கோம். அடுத்து நாராயணன் சார் உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். சார் எல்லோருக்கும் நட்புள்ளது வணக்கம். புதிய வருட கணக்கு இன்று ஆரம்பம். இது ஒரு முட்டாள் தினமாக தான் கொண்டாடுறாங்க. முட்டாள் அப்படின்னு சொல்கிறது என்னென்ன, ஒருத்தரை ஏமாத்துற தினமாக முட்டாள் தினமாக இன்னைக்கு கொண்டாடுவாங்க. ஒரு காலத்தில் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது மைய சட்டையில் தேய்ப்பாங்க, அது ஒரு முட்டாள்தனமாக என்னமோ அந்த மாதிரி ஒரு விழா வச்சுருந்தாங்க. இப்போ அது காலப்பொழுக்கு அது மறைந்துட்டு. இன்னொன்று ஏமாளியா கோமாளியான்னு தலைப்பு இந்த மாதம் அழகான தலைப்பு. நம்ம எப்போ ஏமாளியாக மாறுகிறோம், எப்போ கோமாளியாக மாறுகிறோம், அதுதான் நம்ம பார்வை, ஒவ்வொருத்தரோட பார்வை. நீங்கள் கோமாளியாக இருக்கும் பொழுது உங்கள் மனது வந்து சோகமாக இருந்தாலும் மித்தரோட மனதை வந்து நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுறது கோமாளியாக மாறுது. யாராவது ஏமாளி ஆன பிறகு அந்த ஏமாளியை பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. அதாவது கோமாளியை பார்த்து அவரோட நடவடிக்கை மித்தவங்களை வந்து மகிழ்ச்சி ஊட்டுறதுக்கு நடக்கும். ஏமாளி ஏமாத்துற மகிழ்ச்சி அடைகிறதுக்கு ஒருத்தனை ஏமாத்துறாங்க. இதுதான் இப்போ சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிட்ஃபண்டில் ஒரு ஏற்றத்தோடு நம்ம போடுறோம், இந்த பணத்தை இப்படி போட்டால் இவ்வளோ கிடைக்கும்னு நினச்சி ஒரு எதிர்பார்ப்போடு போடுறோம். அந்த எதிர்பார்ப்பு நம்ம கிடைக்காத போது நம்ம ஏமாளி ஆகிறோம். ஆனால் ஏமாத்தின நம்மளை கோமாளி ஆக்கிட்டு போயிட்டான். அதுதான் நம்ம ஏமாளியாக இருக்கிறோம், ஏமாத்தினவன் கோமாளியாக இருக்கான். அவன் நம்மளை சிரிக்க வச்சுட்டு சிந்திக்க வைக்கல, ஏமாத்திட்டோமேனு அவன் சந்தோஷமாக போகிறான். இதுதான் நாட்டு நடப்பு. அதான் ஏமாளி கோமாளி ரெண்டுமே வந்து ஒரே பாயிண்டில் தான் ஆரம்பிக்குது. அதோட செயலை பொறுத்து அது ஏமாளியாக கோமாளியாக நிர்ணயிக்கப்படுகிறது. நம்ம எல்லா இடத்துலையுமே என்னென்ன, நம்ம எந்த மாதிரி இருந்தாலும் நம்மளோட நடவடிக்கை அடுத்தவங்களை பாதிக்காமல் அடுத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து கோமாளியாக இருக்கலாமே தவிர ஏமாளியாக இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு என்னோட கருத்து. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. இந்த ஏமாளி ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருந்த ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கை, அமெரிக்கா பிரசிடென்ட் ஹிஸ்ட்ரி லைஃப் லைன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 46 பிரசிடென்ட் இதுவரையில வந்திருக்காங்க. முதல் பிரசிடென்ட் ஜார்ஜ் வாஷிங்டன். ஒரு 3 பிரசிடென்ட்டை வந்து எப்பவுமே வந்து அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. ஜார்ஜ் வாஷிங்டன், ஆப்ரஹாம் லிங்கன், ஜான் எஃப் கெனடி.
உலகத்தில் முதல் நியூக்ளியர் வாரேட்டை யூஸ் பண்ண ஐசனவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் தொடர் தோல்வி, 20 ஆண்டுகளாக தொடர் தோல்வி. ஆனால் இன்னைக்கு பேசப்படுறோம்னா அவர் அவருடைய ஏமாற்றங்களை எப்படி வெற்றியாக மாற்றினாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இந்த தலைப்பை பாசிட்டிவாக எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பதிவிட்ட நாராயண் சாருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு, அடுத்து ரமேஷ் ராஜு சார் உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். அனைவருக்கும் இனிய நட்புலரு. இன்றைய தலைப்பு ரொம்ப ஒரு அருமையான வித்தியாசமான தலைப்பு, ஏமாளி டு கோமாளி. இப்போ இங்கே எல்லாருமே லைஃப்பில் ஏமாளியாக இருந்து அப்புறம் ஃபைனலாக கோமாளி ஆகி தான் எல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. ஏமாளி அப்படின்றது யார் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்மளே கூட சொல்லிக்கலாம். என்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், எதனால் அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போனோம். போயிட்டு என்னோடய ஒய்ஃப் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆயிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் செக்கப்லாம் போனோம் ரெகுலராக. ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் செக்கப் போகும்போது யூரோப்பில் அவங்க டாக்டர் என்ன குழந்தையா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நேமெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் பையன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்போவே அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஏமாற்றம். என்னடா அது ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம். ஜாதகத்தில் கூட அப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருணத்தில் நான் ரொம்ப ஏமாந்தேன். மறுபடியும் இன்னொரு தருணத்தில் ஏமாந்தது அப்படின்னா, செகண்ட் டைம் ஒய்ஃப் கன்சீவ் இருக்கும்போதும் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தோம். ஸோ 2வது பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போவுமே மறுபடியும் ஆண் வாரிசு தான் வந்துச்சு. அதனால் 2 டைமே ஏமாற்றம். வாழ்க்கையில் ஒரு பெண் குழந்தை ஆசையாக வளர்க்கணும் தாயில், அதனால் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த இடத்துல ஏமாளித்தனமாக மாறிடுச்சு. பட் இன்னைக்கு அது கொஞ்சம் அப்படியே அந்த ஏமாளித்தனம் மாறி ஒரு கோமாளித்தனமாக ஜாலியாக அப்படியே 2 பசங்களோட ஜாலியாக சந்தோஷமாக போகுது. ஸோ ஏமாளி அப்படின்றது ஒரு தடவை ஏமாந்தா அது ஏமாளித்தனம் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதை தொடர்ந்து ஏமாறும்போது ஸோ அந்த இடத்துல நம்ம ஏமாற்றப்படாமல் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. ஏமாளியிலிருந்து எப்படி கோமாளியை ஜெயிக்கிறது அப்படின்னா, ஏமாளின்றது ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்திலிருந்து ஒரு அறிவு பிறக்கும். அந்த அறிவு வச்சு யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் கோமாளித்தனம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ரமேஷ் ராஜு சார். நம்ம பேக் கடைக்கு போனோம்னா எல்பி பிராண்டு பார்ப்போம், லூயிஸ் வுட்டான். இந்த லூயிஸ் வுட்டான் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேருந்து அந்த பிராண்டோட பைனியர் அல்ல பவுண்டர் என்ன பண்ணுவாருன்னா, ஆரம்பத்தில் பெக்கராக இருப்பான் சின்ன பையனாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் அரச குடும்பத்துக்கு பேக்கெல்லாம் டிசைன் பண்ணுற அளவுக்கு போயிடுவான். போர் சூழல்னால இப்போது நடக்கிற போர் சூழல் மாதிரி திரும்ப ஜீரோக்கு போயிடுவார். அதுக்கப்புறமும் திரும்ப ரைஸ் ஆகி இன்னைக்கு பல நாடுகளில் இந்த லூயிஸ் வுட்டான் எல்வின்ற அந்த பிராண்ட் பரிணமிச்சுட்டு இருக்கு. ஸோ அப்போ தொடர்ந்து ஏமாற்றங்களை வெற்றியை மாற்றுறவங்க தான் உலகத்தில் நிலைச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்ததா தன்மானம் சார் உங்களுடைய கருத்தை பதிவிடலாம் சுருக்கமாக. வணக்கம் சார். வணக்கம். நட்பறியில் இணைந்திருக்கும் பயணிக்கும் அனைவருக்கும் என் நலமான நற்காலை வணக்கத்தை கூறி மகிழ்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரே ஒரு நிமிடம் மட்டும் பேசிக்கிறேங்க. அதாவது ஒரு அறியாமையின் காரணமாக, அதை பற்றி புரியாமையின் காரணமாக, அதை பற்றி தெளிவின் காரணமாக சில நேரத்தில் என்னடா ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தெரியாது. இப்போ யாரோ சொல்லும் பொழுது தான் மனசு சொல்லும், ஆமாம் ரைட் இப்படி தானா, ரைட் நம்ம அடுத்து கற்பணிக்குவோம், சரி பண்ணிக்குவோம், அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம், அதை பற்றி அறிவை எடுத்துக்குவோம். அப்படிங்கிறது ஏமாளித்தனம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் நம்ம தெரியாமல் கூட எப்படி அதை பற்றி தெரியாமல் கூட சில நேரத்தில் ஏமாந்துருக்கிறது இருக்குது. என் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள், நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது. இருந்தாலும் நானும் இந்த ஒரு நாளில் பேசும்பொழுது நான் பற்றி சொல்கிறேன். அந்த ஏமாற்றத்தினால சில பேர் ஏளனமாக பேசுவாங்க. அந்த ஏளனத்தை விட கோமாளித்தனம்னு நினச்சிக்கலாம். இல்லாமல் நான் பணிபுரியும் காலத்திலும் சரி, இல்லை பள்ளி காலத்துலனே கோமாளித்தனமாக விளையாடுற, கோமாளித்தனமாக பேசுகிற அப்படிம்பாங்க. அந்த பேச்சாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், அவங்க சில பேருக்கு பிடிக்காம இருக்கும் பொழுது, தப்பாக இருக்கும் பொழுது, தவறாக இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, அதை கோமாளித்தனம்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் கோமாளித்தனம்னு சொல்லும்போது, ஓ ரைட், விளையாட்டுத்தனமாக நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும், விளையாட்டுத்தனமாக பேசக்கூடிய பேச்சுக்களும்
கோமாளித்தனமாக எடுத்துக்கலாம்னுட்டு நான் என்னுடைய இதிலே அனுபவப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே நல்ல ஒரு ஏமாளி, கோமாளி என்ற தலைப்பில் சிறப்பாக அந்த ஏப்ரல் 1ல 30 நாளைக்கும் 30 அனுபவங்களை கண்டிப்பாக கேட்கலாம். அதில் நானும் ஒரு நாள் கண்டிப்பாக 30 நிமிடம் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு சொன்ன அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தர்மரம் சார். இந்த கேஎஃப்சி அவுட்லெட் வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். அதனுடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு முறை 2 முறை இல்லை, 10,000 முறை தோல்வி அடைஞ்சிருக்கார் வாழ்க்கையில். அந்த கேஎஃப்சி வந்து ரெசிபியும் வந்து சின்ன வயசில் தாய்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அந்த மாடல் தான் வந்து சக்ஸஸ் கொடுத்தது. அவருடைய 65வது வயதில் 65 வயது வரலாம் அவர் தோல்வியே தொடர்ந்து சந்திச்சாரு. அப்போ வந்து எல்லாருக்குமே எடுத்த உடனே வெற்றி கிடைக்குமானா கண்டிப்பாக அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. 96% ஸ்டார்ட் அப் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதுதான் ரீசனு. லயனும் வந்து ஹண்டிங் பண்ணும்போது அது பல முறை தோல்வி அடையுது. ஏன்னா அது உணவுக்காக ஓடுது. ஆனால் மான் வந்து உயிருக்காக ஓடுது. அதனால் வந்து அது 96 டைம்ஸ் எஸ்கேப் ஆகுது. அதுதான் நிதர்சனம். ஸோ அந்த வகையில் இந்த தலைப்பு இந்த 30 நாள் நல்லா பரிணமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நாகவலி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். அனைவருக்கும் நட்புலர் இனிய காலை வணக்கம். ரமேஷ் ராஜு சார் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்து சின்ன வயசுல நடந்தது. அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ஏமாலியா கோமாளியாங்கிறது எனக்கே தெரியல அந்த அளவுக்கு. அதனால நான் உங்கள்கிட்ட அதை கொண்டு வரேன். கல்யாணம் ஆன புதுசுல குழந்தைங்கலாம் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல் லீவு மே மாதம் ஏப்ரல் வருதுன்னாலே எங்கள் சார் வந்து பிளான் பண்ணி டூர் கூட்டிகிட்டு போவார். டூர்னா எல்லா ஊரும் எங்கெங்கே போகணுமோ தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாகவே சுற்றுவோம். அந்த மாதிரி டூர் கூட்டிகிட்டு போவார். எங்கள் அக்கா சொல்லுவாங்க, என்னடி நீ நாங்கள் எல்லாரும் அம்மா அப்பா வீட்டுக்கு எல்லாருமே போயிடுவோம். அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் ஒன்று கூடி செம்ம ஜாலியாக இருக்கும். அவங்கவுங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து தாத்தா பாட்டியோட இருக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு. நீ வந்து அதை மிஸ் பண்ணிட்டு நீ எப்போ பார்த்தாலும் டூர் போட்டு போட்டு வெளியில போயிடுற. அது மாதிரிலாம் இருக்காத. நாங்கெல்லாம் எப்படி வரோம் அப்பா அம்மா கூட இந்த டைம் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். லீவுனா வந்துரு அப்படின்னு சொல்லுவான். இல்லடி எங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா டூர் கூட்டிட்டு போறாரு. எவ்வளவு என்ஜாயா இருக்கு தெரியுமா? ஜாலியா போறோம். ஒரு நாளும் டூர்னா அவ்வளவு ஹாப்பியா நாங்க 10 நாளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி குழந்தைங்களை கூட்டிட்டு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஜாலியா இருக்கு. அதெல்லாம் இல்ல. உங்க வீட்டுக்காரர் வந்து இங்க கூட்டிட்டு வராத அவாய்ட் பண்றதுக்கு தான் அவர் அந்த டூரை பிளான் பண்றாரு. நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ அவர் கூட ஜாலியா சுத்துறத நீ என்ஜாய்ன்னு நினைக்கிற அப்படின்பா. இல்லடி அப்படிலாம் இல்ல அப்படின்னு நான் அவர்கிட்ட வாதாடிட்டு நாங்க எல்லாம் டூர் சுத்திட்டு வருவோம். கடைசியில பாத்தீங்கன்னா அவர் ஒரு நாள் ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருக்கும்போது சட்டுன்னு சொல்லிட்டாரு ஒரு நாள், அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புனோம்னா எல்லாம் சேர்ந்து கூத்து அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த அப்பா அம்மா வீடே மறக்கடிக்கணும்னு தான் நான் டூர் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே நான் ஏமாலியா இந்த இடத்துல கோமாளியான்னு எனக்கே தெரியல. அப்ப மனசுக்குள்ள எனக்கு அது ஒரு ரொம்ப ஒரு ஊண்டிங்கா இருந்துச்சு. ஆனா அந்த ஹாப்பி மூமெண்ட்ட நினைச்சு என்ஜாய் பண்ணேன் ரொம்ப. இதுல நான் ஏமாளியா கோமாளியான்னு எனக்கே தெரியல அந்த இடத்துல. நீங்களே அத டிசைட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. இப்ப அத நினைச்சு என்ஜாய் பண்றேன். அது வேற விஷயம். நான் சுத்தாத இடம் இல்லன்னு நினைச்சு. ஆனா அவரு எந்த மூமெண்ட்டுக்காக என்ன கூட்டிட்டு போனாருன்னு நினைக்கும்போது ஒரு சின்ன மன வருத்தம் இருந்தது. ஏன்னா குழந்தைங்களோட தாத்தா பாட்டி கூட போய் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு என்ஜாய். அத நினைச்சு நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன். பட் ஆனா அது அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுங்கும்போது, ச்சே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு சிரிச்சுப்பேன். இதுக்கு நான் ஏமாளியா கோமாளியா நீங்களே சொல்லுங்க. ஒரு மாதிரி இல்லைம்மா, இது மாதிரி இருக்கிறதுக்கு என்னங்கிறது 2மே சரிம்மா. அவர் நினைச்சது உங்களோட எப்படியும் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு அப்படியும் நினைச்சிருக்கலாம். அதனால அந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு செஞ்சிருக்கலாம். சும்மா வெளியில சொல்லிட்டு அங்க போனா கூத்தடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க உங்களோட மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது அவர் எல்லாத்தையும் விட பெருசா இருக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குமா, இப்படி நினைக்கிறேன் நான். ஏன்னா நன்றி அண்ணா. உங்களுக்கும் சரியா தெரியல சொல்லு. நன்றி அண்ணா. இது உண்மை. நான் இப்படிதான் நினைச்சேன் உண்மையிலே. ஏன்னா அவரு நான் மட்டும் தான் இருக்கேன் அவருக்குங்கிறது எப்பவுமே அவர் மனசுல இருக்கும். ஏன்னா அவரு என்னை விட்டுட்டா எங்கேயும் போக முடியாதுங்கிறதுனால அந்த லீவை கூட என் கூட தான் மூமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாருங்கிறத நான் அதை ஹாப்பியா தான் நினைச்சேன், சந்தோஷமா. தேங்க்யூண்ணா. நன்றி நன்றி நாகவலி மேம். சிறப்பான கருத்தை பதிவிட்டீங்க, உங்களுடைய அனுபவத்தை. அடுத்து ஈலர் சார் உங்களுடைய கருத்தை பதிவிடலாம்.
அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல தலைப்பு அப்படிங்கிறதுனா, இன்னைக்கு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படின்னு ஒரு பக்கம் ஃபவுண்டர் வருவாருன்னாரு. எங்க வந்தாருன்னு தெரியல. ஃபவுண்டர் பேரை வச்சுட்டாரு. நம்மள ஏமாளி ஆக்கிட்டாரா, கோமாளி ஆக்கிட்டாரா அப்படின்ட்டு கேள்வி கேட்கிற மாதிரி பண்ணி விட்டாரு. அப்படின்றத தாண்டி எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தரும். ஏமாற்றம் ஏமாளியாக உருவாகும். எந்த விஷயத்த நம்ம எதிர்பார்க்கிறோமோ, எதிர்பார்க்கும் போதுதான் அங்க ஏமாளி. ஐயா, கல்யாணம் ஆனாலே போதுமையா, குழந்தை பிறந்தாலே போதுமையா, அது எந்த குழந்தையா இருந்தா என்னய்யா? நான் பேச வேண்டான்னு இருந்தேன், ரமேஷ் சார் பேச வச்சுட்டாரு. அதனால சக்கரை கட்டி 2 சக்கரை கட்டி பிறந்திருக்கு, அதை விட என்ன வேணும்? அதனால நம்ம ஏமாளி அப்படிங்கிறதுல ஒரு தன்மையில என்னன்னா, ஏமாளிங்கிறத வந்து அத நான் ஒரு 27 ரூபா போட்டா 11 பேர் அட்ரஸ் கொடுப்பாங்க. 1,10,10,000 வரும்னு சொன்னாங்க. எப்ப நான் வந்து 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வந்தது, இந்த அட்ரஸ்க்கெல்லாம் 2 ரூபா அனுப்பு, அந்த அட்ரஸ்க்கு 1 ரூபா அனுப்பு, இந்த அட்ரஸ்க்கு 3 ரூபா அனுப்பு அப்படின்னு சொல்லுவான். 27 ரூபாயை மட்டும் கையில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு 7 பேருக்கு அனுப்பிச்சா எனக்கு டெய்லி பேசிஸில் 2 ரூபாயா வந்தது. அதை எடுத்துட்டு சும்மா ஜாலியாக படம் போவேன். அதாவது கம்பெனியில் அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா, பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவனுக்கும் கொடுக்கணுங்கிற இன்டென்ஷனோட பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவன் கம்பெனி காசை எடுத்துகிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது, ஏமாந்துருவோமே அப்படின்னு நான் அதில் ஒரு பேக்கெட் ரேடியோ வாங்கினேன் 125 ரூபாய்க்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 படம் பார்த்துப்பேன். நேராக ட்ரெயின் ஏற வேண்டியது, ஈவினிங் தான் காலேஜ், படத்தை பார்த்துட்டு தான் 2:30 மணிக்கு தியேட்டர் போயிடுவேன். நிறைய காசு வந்துருந்துன்னா 10:30 மணிக்கே வந்துடுவேன். 10:30 மணிக்கு ஒரு படம், 2:30 மணிக்கு ஒரு படம், 6 மணிக்கு காலேஜ், 9:30 மணிக்கு இது. அப்படின்னா ஏமாளியும் இல்லை, கோமாளியும் இல்லை. ஒவ்வொரு நாளும் வி ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் அந்த அனுபவ பாடத்தை நம்ம ஏமாந்துட்டோமோன்னு வருத்துட்டோம்னா நம்ம மனதளவில் தொய்வாயும். அதனால நம்ம நொந்த விஷயங்கள், நான் எதிர்பார்த்தது நடக்கலையேங்கிறத விட நான் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது கட்டாயம் நடக்குங்கிற தன்மையோட நம்ம டிராவல் ஆகணுங்கிறதும் வரும் நாட்களில் பேசுவோம். நல்ல தலைப்பு, நம்மளை யோசிக்க வைக்கிற தலைப்பு, மனதளவில் பக்குவப்படுத்துகிற தலைப்பு. இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் கோமாளிலாம் அதில் ஒன்றுமே இல்லை. நம்ம சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காத ஒன்று மற்றவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோங்கிறத தன்மையை, ஃபுல்ஃபில்மெண்ட், மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுலையும் சரி, டெசிஷன் மேக்கிங்லையும் சரி, நிறைய தாட் இருக்குது அதுக்குள்ளே அவ்வளோ முடிவெடுக்கும் தன்மை வந்து சில விஷயத்த நம்ம அவர் தப்பாக முடிவெடுத்ததுனால நம்மளோட விஷயம் நடக்காமல் போயிடுது. அதனால முடிவெடுக்கிற தன்மை எல்லாத்தையும் அந்த டுகெதர்னஸ் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நடக்க போகிற மே மாதம் திருச்சியில் நடக்கக்கூடிய தன்மைக்கு நிறைய பயிற்சியெல்லாம் போட்டிருக்கோம். நிறையா ப்ரோக்ராம்லாம் நடந்திருக்கு. நேற்றுக்கு நான் வரணும்னு பார்த்தேன், மீட்டிங் வர முடியல. இது ஏமாந்துட்டோமா, கோமாளித்தனமா? இல்லை, சம்படி இஸ் பிளானிங் ஃபார் இட், பட் வி ஆர் பிளானிங் டு அட்டெண்ட் இட். அந்த கிளாரிட்டியோட ட்ராவல் ஆனோன்னா யார் எதுக்காக என்ன பண்ணுறாங்கங்கிற கிளாரிட்டியோட ஒருத்தருக்கு ஒருத்தர் we will become a contributor. It's not necessary to worry about that. We enjoy that experience. Thanks a lot. ஒரே ஒரு செய்தியா, ஹீலர் சகோதரர் அவர்கள் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். யாருக்குன்னு நினைச்சு பாருங்க. இந்த ஒரே நாள்ல 8-9 திரைப்படம் போடுற மாதிரி ஒரு தியேட்டர்ல இல்லாம இருந்தது. இல்லைன்னா இவர் காலேஜில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லியே ஆகணும். நன்றி சொல்லிடுவீங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்தது ராஜு தம்பிக்காக ஒன்று சொல்றேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலேன்னு, நூலை போல் சேலை, தாயை போல் பிள்ளைம்பாங்க. அதனால வளர்க்குறதுல நல்லா வளர்த்தனா ஆணென்ன பெண்ணென்ன எல்லாம் ஒன்று தான். அந்த இதோட சந்தோஷத்தோட இருக்க முடியும். நிச்சயமா அவர் இருப்பார். சும்மா வெளியில சொல்றார தவிர 2 குழந்தைகளையும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நன்றி, வணக்கம் சார். என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னன்னா, அம்மா சின்ன வயசுலயே தவறிட்டாங்க. ஒரு பெண் குழந்தை இருந்தா அந்த ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் தான். நீங்க சொன்ன வார்த்தை வந்து நிதர்சனம் தான். நம்ம எப்படி இன்னைக்கு சொசைட்டில வளர்க்குறோம் அப்படின்றதா இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் மிஸ் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நன்றி நன்றி நன்றி. ஓகே ஓகே. பாம்ராலியில் வந்து சிஏடிசி இருக்கு, சிவில் ஏவியேஷன் ட்ரைனிங் சென்டர். 2007 அங்கே வந்து ஒரு மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஆனந்த் பவன் அப்படின்னு சொல்லிட்டு நேரு வாழ்ந்த வீடு, இந்திரா காந்தி சிறு வயதில் இருந்தேன். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே தான் வந்து இந்திரா காந்தி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, காந்தி போனாலும் தங்கறதுக்காக செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்குது அந்த இடத்துல, ஆனந்த் பவனில். இப்போ வந்து இந்திரா காந்தி பிறந்தப்ப பிரியதர்ஷினி பின்னாடி தான் இந்திரா காந்தி
பிரியதர்ஷினி பிறந்தப்ப எல்லாரும் வந்து ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, வாரிசு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிறந்த உடனே அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அவங்களுடைய தாத்தா மோதிலால் நேரு சொன்னார், 1000 ஆண்களுக்கு சமம் அப்படின்னு சொன்னார். 1000 இல்லை, பல கோடி ஆண்களுக்கு சமமாக இருந்தாங்க. அவங்க காலத்தில் தான் வந்து 1971 வார் நம்ம பாகிஸ்தானோட வின் பண்ணோம். ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீக்கிய காலிஸ்தான் இன்னைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் வந்து தைரியமாக எதிர்கொண்ட ஒரு பிரைம் மினிஸ்டர், ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர். அதனோட கான்சிக்வன்ஸாக அவங்களோட உயிரே போச்சு. அதனால வந்து அந்த ஆண் பெண் அந்த இதை தாண்டி அவங்க வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணுறாங்கன்றது தான் அது முக்கியமான விஷயமா நான் இங்கே பதிவிடுறேன். அடுத்து சுனிதா மேம் உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு மகளிர் தினம், நண்பர்கள் தினம், தந்தையர் தினம், காதலர்கள் தினம், குழந்தைகள் தினம், தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தினங்கள் கொண்டாடுறோம். அதுல வந்து ஒவ்வொருவரையும் நினைவு கூறுற மாதிரி கொண்டாடுறோம். ஆனா இன்றைய தினம் வந்து ஏமாளிகள் தினம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது. இந்த தினத்துக்கு வந்து பொறுப்பேற்கிறதுக்கு வந்து யாரும் கிடையாது. அந்த ஏமாளிகள் தினத்தை பத்தி சில ஒரு வரலாற்று கூறுகள். 1500ஆம் ஆண்டு காலத்துல ஐரோப்பியர்கள் வந்து கடைபிடிக்கப்பட்ட ஒரு பழக்கம் ஏப்ரல் மீன்கள் தினம். இந்த மீன்கள் தினம் அப்படின்னு ஏன் அப்படி கொண்டாடுறாங்கன்னா, அந்த ஏப்ரல் 1ல வந்து ஆறுல வந்து மீன்கள் வந்து அதிகமா இருக்கும். அப்ப வந்து அப்ப நிறைய மீன்கள் வந்து அந்த வலையில சிக்கிக்கிறன்றனால மீன்கள் ஏமாறுற தினம் அப்படின்றதான் நம்ம ஐரோப்பிய நாடுகள்ல ஸ்டார்டிங்ல கொண்டாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் வந்து மாறி மாறி வரி அந்த மனிதர்கள் ஏமாற்றும் தினமாக மாற்றப்பட்டதாம். அதுக்கப்புறம் வந்து ரோமானிய நாட்காட்டியில வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி தான் புத்தாண்டு நாளாக முன்னாடி காலத்துல கொண்டாடி இருக்காங்க. பிரான்ஸ் தேசத்துல மார்ச் 25ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரை உள்ள டூரேஷனை ஃபுல்லுமே வந்து புத்தாண்டு நாளாக கொண்டாடி ஏப்ரல் 1 வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த புத்தாண்டு நாட்கள்லயே இறுதி நாளை வந்து ஏப்ரல் 1 ரொம்ப சிறப்பா கொண்டாடி இருக்காங்க. காலப்போக்குல வந்து 1862ல வந்து போப் கிரிகோரி அப்படின்ற மன்னர் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த போப்பாண்டவர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதியை வந்து புத்தாண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நிறைய பேர் ஐரோப்பியர்கள் வந்து அதை வந்து நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலை. ஏப்ரல் 1ஐயே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது மாறி, ஏன்னா இந்த தகவல் தொடர்புகள்லாம் இல்லாதனால அதை வந்து எல்லாத்தையும் ஈஸியா போய் சேரலை அந்த சேஞ்சஸ். அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பிரான்ஸ்ல ஒரு 1852, ஸ்காட்லாந்துல 1660, ஜெர்மனி, டென்மார்க், நார்வே அந்த நாடுகள்ல வந்து 1700ல வந்து ஜனவரி 1ஆம் தேதியை புத்தாண்டாக மாற்றப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜனவரி 1ஆம் தேதி என்ன செய்வாங்கன்னா அப்படின்னா, ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு தினமாக கொண்டாடாதவங்களை என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு முட்டாள்தனமான பரிசுகளை வழங்கி அந்த ஜனவரி 1ஐ ஏற்றுக்கொள்ளாதவங்களை ஒரு முட்டாளாக கருதி அவங்களுக்கு ஒரு முட்டாள்தனமான பரிசுகளை வழங்குவாங்களாம் அந்த காலத்துல. அப்ப அது என்ன செய்வாங்கன்னா, அந்த குதிரை முடி, அதுக்கப்புறம் வந்து பழைய குப்பை இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு அவங்களை ஏமாத்துறதுக்காக கொடுப்பாங்களாம். அப்புறம் இந்த போக்கு மாறி மாறி வந்து லாஸ்ட்ல வந்து இந்த பழக்கம் வந்து பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பரவி வந்திருக்குது. பிரெஞ்சுல வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து மீன் மாதிரி அந்த சட்டையில ஒட்டி விட்டுருவாங்க. இன்னொரு குழந்தைக்கே தெரியாம மீன் மாதிரி சட்டைய ஒட்டி விட்டுருவாங்க. அப்போ இந்த மீன் சட்டை அந்த குழந்தைக்கு நம்ம சட்டையில மீன் ஒட்டி இருக்கு அப்படின்றது தெரியாதான். அந்த குழந்தை வந்து அங்கேயும் ஓடி தெரியும் போது மற்ற குழந்தைகள்லாம் இந்த குழந்தை ஏமாத்திருச்சு, இந்த குழந்தைங்க ஏமாந்துருச்சுன்னு சொல்லிட்டு சிரிக்குமா. அதை வந்து ஒரு இந்த தினமாக கொண்டாடி இருக்காங்க. இது மாதிரி நானும் சின்ன பிள்ளையில வந்து இந்த ஏப்ரல் ஃபுல்ல வந்து ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே முந்தின நாளே நான் மைண்ட்ல ஒண்ணா யோசிப்பேன். அப்பாவை காலையில எப்படி ஏமாத்தலாம், நம்ம அப்பாவை ஏமாத்திரும். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டார்கெட் என்னோட அப்பா தான். எங்க அப்பா வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தூக்க முடிவுலயே முன்னாடி நாளே நான் கனவு கண்டுருவேன். அப்பாவுக்கு என்ன சொன்னா கரெக்டா அப்பாவுக்கு வந்து ஞாபகம் இருக்காது நாளைக்கு ஏப்ரல் 1 ஏமாறுறோம் அப்படின்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், அப்பாவை ஏமாத்திரணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்பா தான். காலையில எந்திரிச்சோன்னே எங்க அப்பா கிளம்பி நிற்கும் போது ஏதாவது சொல்லுவேன், எப்பா சட்டையில அப்படி இருக்குப்பா, எப்பங்க பாருங்கப்பா அப்படின்னு ஏதோ ஒண்ணு சம்திங் சொல்லி
எங்க அப்பாவை ஏமாத்துருவேன். அதுல ஒரு அல்பத்தனமான எனக்கு ஒரு சந்தோஷம். எங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போயிருவாங்க. இந்த நினைவு, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துறது நினைவு. நான் வந்து இன்னைக்கும் வந்து அ அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பி. இன்னைக்கும் என் ஸ்கூல்ல போனேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே யாரையாவது டீச்சர்ஸ ஏமாத்திரும். குறிப்பா ஹெச்எம் ஏதாவது சொல்லி ஃபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுல இருக்கும். ஃபன் பண்ணுவேன். அதே மாதிரி ஃபன் பண்ணிட்டு சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த நினைவுகள இன்னைக்கும் எனக்கு ஹெச்எம் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட கொ ஆசிரியர்களும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு என்னோட பிளான் இருக்கு. ஹாப்பி. அந்த தினத்த வந்து ஏதோ ஜாலியா கொண்டாடுற மாதிரி எனக்கு ஒரு மனசுல தோணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சுனிதா மேம். ரொம்ப சிறப்பான வரலாற்று நிகழ்வு சொன்னீங்க. காலம் கணிதல் வந்து மனிதனா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம். பிரபஞ்சத்தோட பார்வையில அல்லது இயற்கையோட பார்வையில காலம்னு ஒண்ணு இல்ல. ஆரம்ப காலத்துல வந்து பல பேரரசுகள் இருந்த போதும் ரோமானிய பேரரசு கிமு 700வது நூற்றாண்டுல இருந்து காலம் கணிக்கப்பட்டு வருது. அப்பெல்லாம் வந்து ஜனவரி 1 வந்து புத்தாண்டு கிடையாது. இது தப்பாவும் ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்றாங்க. அது ஆங்கில புத்தாண்டும் கிடையாது ஆக்சுவலா. வந்து ஆரம்பத்துல வந்து ரோமானிய கேலண்டரும், அதுக்கு அடுத்து ஜூலியன் கேலண்டரும், இப்ப நம்ம வீட்டுல பயன்படுத்துற கிர்கோரியன் கேலண்டர். 13வது போப் தான் வந்து இந்த கிர்கோரியன் கேலண்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அதுக்கான காரணமும் இருந்தது. ஜூலியன் கேலண்டர்ல நாம வந்து வரலாற்றை தொகுக்க பயன்படுத்துற கிபி கிறிஸ்துவோடைய பிறப்பை வந்து மையமா வச்சிருக்கோம். அது 128 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரிப்பீட்டேஷன் வருது அப்படின்றத மாற்றி அமைக்கிறதுக்காக கிர்கோரியன் கேலண்டர் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அது அப்போ வந்து 900 வருடங்களுக்கு மேலே தள்ளி போடப்பட்டது. அதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து மையமாக வச்சு கணக்கிடணுமா காலத்தை அப்படின்னு சொல்லி காமன் எரா பொது ஊழிய ஆண்டை வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யூரோப்பியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் பக்கம் பின்னாடி போகும்போது இந்த கிர்கோரியன் கேலண்டர் இப்போ பயன்படுத்துறதும் இல்லை. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையாக காலத்தை கணிக்கிறாங்க. ஒன்று வந்து லூனார் கேலண்டர். நிலவை ஆரம்ப காலத்தில் மனிதன் வந்து மலையிலையோ மலை குகையிலோ மலை உச்சியில் இருந்தப்ப நிலவு தான் மையம் வச்சுருந்தாங்க, லூனார் கேலண்டரு. இன்னொன்று வந்து சோலார் கேலண்டரு, லூனி சோலார் கேலண்டரு, ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி பண்ணுறது சோலார் லூனார் கேலண்டரு. இப்போ மேடம் சொன்ன மாதிரி சூரியனோட மூமெண்ட்டு இந்த மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ள எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத மையமாக குறிக்கிறதுக்காக தான் இந்த புது வருட நாட்களும் தள்ளி தள்ளி போட்டு கடைசியாக வந்து ஜனவரி 1 வந்து உலகம் முழுக்க ஆப்ரேஷனல் ரெக்குயர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறதா இருந்தால், ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால், ரிட்டையர்மெண்ட்டுக்காக வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால் வந்து இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எக்ஸாக்ட் இது கிடையாது, மேக்ஸ் வந்து எக்ஸாக்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து மனித வாழ்வியலுக்காக வேண்டி கணிக்கப்பட்டது தான் இந்த கேலண்டரு அப்படின்றத பதிவிட்டுக்கிட்டு அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு ஜெகநாதன் சார் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு நொடி ஐயா, சகோதரியர் அவர்கள் நம்மையும் ஒரு முயற்சி பண்ணி ஏமாத்த பார்த்துருக்கலாம். கோமாளிகளா ஏமாளிகளா நம்மளும் கொஞ்சம் டிசைட் பண்ற மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாங்கிறது தான் என்னுடைய. இல்ல அவங்க ஃபாதர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நன்றி சார். நன்றி அருணேஷ் சார். நன்றி அருணேஷ் சார். இல்ல இப்ப இன்னைக்கு வந்து நடைமுறையில வந்து பார்க்கும்போது ஒரு ஏமாளியா கோமாளியான்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆள் வந்து டொனால்ட் ட்ரம்ப்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் வந்து ஏதோ ஒன்று நினைச்சு ஆரம்பிச்சிட்டாரு அந்த வாரம் ஆரம்பிச்சது. அதுல நிச்சயமா அவர் ஜெயிச்சாரோ தோத்தாலும் அவர் ஈஸியா அதாவது ரொம்ப எளிதா வந்து இவங்களை கடந்துடலாம், அப்படி ஈரானை கடந்து வரலாம்னு நினைச்சது. அதுக்கு கண்டிப்பா அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. அந்த ஏமாற்றத்தை எப்படி வெளிக்காட்டுறாருன்னா, இன்னைக்கு வந்து அவர் எல்லாருக்கும் எல்லாம் யூரோப்ல நிறைய பேர் அவருக்கு வேணான்றதுனால வார் இட்ஸ் நாட் அவர் வார்ன்னு சொல்லிடுச்சு. ஜெர்மன் கண்டிச்சிருச்சு, ஆஸ்திரேலியா கண்டிச்சிருச்சு. இந்த சிச்சுவேஷன்ல அவர் வந்து எல்லாரையும் சொல்லிட்டு கெட் யுவர் ஓன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீயே உன்னோட ஆயில பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அவர் வந்து இப்போ ஏமாளியாவும் இருக்கிறாரு, கோமாளியாவும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. ஏன்னா அவர் வந்து எதையோ ஒண்ணு நினைச்சு, அதாவது நோபல் பரிசு தான் அவரோட வாழ்க்கையோட கனவு மாதிரி நினைச்சிட்டு ஒவ்வொரு வாரையும் ஆரம்பிச்சு அதை அவரே ஆரம்பிக்கிறதும் அவரே, முடிக்கிறதும் அவரே. அதை நான் தான் பீஸ் உலகத்துல ஏற்படுத்துறேன், சமாதானத்தை ஏற்படுத்துறேன்னு நினைக்கிறது. ஸோ அவர் வந்து ஒவ்வொரு முறையும் ஏமாந்துகிட்டு இருக்காருன்றதுதான் இது. ஆனா அவருக்கு அது ஏன் தெரியல அப்படின்றது ஒரு இது. இன்னொரு விஷயம், ஏமாந்துகிட்டே இருக்கிறதுப்ப நம்ம வந்து முயற்சி பண்ணணுன்றதுக்கு ஒரு கதை நம்ம படிச்சிருப்போம். அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். ராபர்ட் ப்ரூஸ் என்ற ஸ்காட்லாந்து மன்னன் வந்து
அவர் வந்து நிறைய தடவை தோல்வி அடைஞ்சிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு முறை குகையில இருக்கும்பொழுது சிலந்தி கூடு கட்டுறதையும் அந்த வலை பின்னுறதையும் பார்த்துட்டு அந்த வலை பின்னும்போது அந்த சிலந்தியும் நிறைய தடவை கீழே விழுந்து விழுந்து எழுந்துரும். அதை பார்த்துட்டு தான் அவர் திரும்ப வெற்றி அடைஞ்சாருன்றது ஒரு கதை. அந்த கதையை சொல்லும்பொழுது முயற்சி வெற்றால் ஏமாற்றத்திலிருந்து விடுபடலான்றதை சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி ஐயா. ஒரு சின்ன குறுக்கீடு தான் இதுலயும். இன்றைய நமது நட்புலரி தளத்துல அன்பு உள்ளவங்கள் அதுல வந்து ஒரு இது ஃபார்வர்டட் மெசேஜ் ஒன்று போட்டிருக்கோம். ட்ரம்பை மட்டும் இல்லை, நெத்தன்யாகு அவர்களை பற்றியும் அதில் ரொம்ப ஃபார்வேர்டு ரொம்ப ஆயிருக்கு. ரொம்ப நம்பர் ஆஃப் ஃபார்வேர்ட்ஸ் ரொம்ப ஆயிருக்கு. அதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவர் கேட்டிருக்காரு, அந்த ஃபார்வர்ட் பண்ணவர். ஹூ இஸ் கோயிங் டு ஆர் விச் ஆர்கனைசேஷன் இஸ் கோயிங் டு சே எனஃப்? இந்த எனஃப்னு சொல்றதுக்கு யூஎன்ஓ சொல்ல போகுதா, நடந்து போச்சு இனிமே போதும் அப்படின்னு சொல்ல போறது, எது சொல்ல போகுதுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஹூ இஸ், அது வந்து நம்ம இதுலயே போட்டிருக்கோம். அதை படிச்சு பார்த்தோம்னா எல்லாத்தையும் அவங்க தலைவர்கள் உருவாகிறவங்க இப்படி கூட இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு இப்படி கூட தலைவர் ஐயா சொன்னாங்க இல்லையா, அமெரிக்க ஜனாதிபதிகள்ல யாரெல்லாம் பேசப்பட்டாங்க, 44 பேரோ என்னமோ சொன்னாங்க இல்லையா, அதுல 3 பேர் தான் பேசப்பட்டாங்கன்னு. இவரையும் பேசப்படுவார். ஆனா எந்த மாதிரிங்கிறது தான் அது அவங்களுக்கு கூட புரியாத லெவல்ல ஒரு தலைவரா உருவாகுறாங்கன்னா வேதனைப்படுவதா என்னங்கிறது தான் we have to think on this. Sorry to disturb all. Thank you. நன்றி சார். அமெரிக்கா தன்னுடைய வல்லாதிக்கத்தை தக்க வைக்கிறதுக்காக இந்த போரை நடத்திட்டு இருக்காங்க. மான் தன்னுடைய உயிருக்கு ஓடுற மாதிரி ஈரானியர்கள் வந்து இழப்பதற்கு மேலும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அதில் வந்து மான் தான் ஜெயிக்கும், அதுதான் இயற்கை. ஸோ அது மட்டும் இல்ல, கடந்த 5000 ஆண்டு வரலாறை வந்து எடுத்து பார்த்தோம்னா ஈரான் வந்து தோல்வி அடைஞ்சதா வரலாறு இல்லை. அந்த நிலவியல் அந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க பயன்படுத்துகிற உலகத்தில் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய மொசைக் டிஃபென்ஸ்ன்றது தலையை எலிமினேட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் டேவை. ஆனாலும் தொடர்ந்து வீரியமாக போரிட்டு வராங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்க்கல, உலகமும் எதிர்பார்க்கல. காரணம், எங்கேயோ நடக்கிற போர்னால நம்மளுடைய அடிப்படையில் கூட இன்னைக்கு பிரச்சனை வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுற சக்தியை வந்து ஈரான் பெற்றிருக்கு அப்படின்றது எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. ஆனால் எல்லா அறிவாளிகளும் அமெரிக்காவில் சேர்ந்து ஒரு முட்டாளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்கன்றது தான் இன்னைக்கு முட்டாள் தினத்தில் நாம் இந்த நிகழ்வாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்வு இனிதே வருது. வேற யாராவது உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். வேதனையோடு ஒரே ஒரு இன்ட்ரப்ஷன் உங்கள்கிட்டயே தான் சொல்றேன். ஒரே ஒரு இதை யோசிச்சு பார்ப்பேன். ஒரு சின்ன கற்பனை. அருணகிரி ஐயா அவர்களுக்கும் எனக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனை. நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். ரோட்ல சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் போறாருன்னா நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு யாரோ அஃபெக்ட் ஆகிறோம், இல்லை திருந்துறோம், அப்புறம் 2 பேரும் ஒற்றுமை ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ். ஆனா சம்பந்தமே இல்லாம ரோட்ல போற ஒருத்தரை போய் நானோ இல்லை ஐயாவோ அடிச்சா எப்படி இருக்கும்? நாங்க வந்து எதுக்கு லாயக்கு? 2 பேரும் அடிச்சுக்கிறதுல உள்ள லாயக்கை விட மோசமா இந்த லாயக்குங்கிறது இல்லாம போயிடுமேங்கிறது வேதனையோடு நான் சப்மிட் பண்றேன் உங்களுக்கு. நன்றி ஐயா. அது கற்பனையில கூட வேண்டாம் ஐயா. அதனாலதான் நான் சொன்னேன் வேதனையோடு சப்மிட் பண்றேன்னு. இட் ஷுட் நாட் ஹேப்பன் டு எனிபடி. இந்த இது அவங்க சம்பந்தப்பட்டவங்கன்னா நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம், போய்க்கலாம், மாற்றிக்கலாம், லாப நஷ்டத்தை ஏற்றுக்கலாம், போகலாம், வரலாம். சம்பந்தமே இல்லாம எல்லாருக்கும் செய்யறத யோசிக்க வேண்டாமான்னு நினைக்கிறப்ப ஹவு த லீடர்ஸ் ஆர் பிகமிங், அது எனக்கு வேதனையா இருக்கு. இதோட முடிச்சுக்கிறேன். சாரி, நான் ஐ ஷுட் நாட் என்டர் இன்டு ஆஸ் தி எமோஷன். பட் அது சொன்ன மாதிரி அது எல்லாரும் உலகம் பூரா ஏமாளிகளா இருக்கிறாங்களான்னு இல்லாம ஒவ்வொரு நாடும் தன்னோட அதாவது இந்த எரிபொருள் தன்னுடைய எரிசக்தி தேவையை எப்படியெல்லாம் சமாளிச்சுக்கிறாங்கன்றது வரும்போது கோமாளிகள் அல்ல, ஏமாளிகளாகவும் இல்லாம கோமாளிகளும் இல்லாம அவங்க தன்னுடைய சொந்த முயற்சியில நிறைய நாடுகள் தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதையும் பார்க்கும்பொழுதும் பெருமையா இருக்கு. நன்றி நன்றி சார். உலகம் முழுக்க எரிபொருளை வந்து நம்பியிருக்கோம். நாம வந்து 80% நம்பியிருக்கோம். ஜப்பான் அட்வான்ஸ்டு. ஸோ அவங்க வந்து 95% வந்து இந்த குரூடாயில தான் நம்பியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஜப்பான் சயின்டிஸ்ட்லாம் வந்து நிலவில் வந்து மிகப்பெரிய ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நிலவு. ஸோ அங்கே வந்து இப்போ உலகம் முழுக்க பயன்படுத்துகிற மின்சார இந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா 100 மடங்கு மின்சாரத்தை வந்து அங்கே உற்பத்தி பண்ண முடியும்.
2034 வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான எல்லா ஏற்பாடும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து காலம் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ குருடாயில வந்து வச்சு அவங்கள அந்த கல்ஃப் கண்ட்ரிஸை ஏமாத்திட்டு இருந்த வல்லாதிக்கு வந்து நீடிக்க வாய்ப்பு இல்லை. இது இப்போ இல்லை, 1500களில் வந்து பிரிட்டிஷ் வந்து நடந்தது. அதனால தான் அவங்க சுயஸ் கால்வாயை கொண்டு வந்தாங்க. அடுத்து இப்போ வந்து அது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் வந்திருக்கு. அடுத்து செங்கடல்லையும் அதுக்கான பிரச்சனையை ஹவுதீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு முடிவுக்கு வரும். அதனால் நம்ம வந்து நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். அடுத்து முத்துலட்சுமி மேம் உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். ஹலோ, தேங்க்யூ சார். அனைவருக்கும் நஸ்லகி வணக்கம். எனக்கு வந்து ஜஸ்ட் இப்போ லாஸ்டா நீங்க பேசுனதை பத்தி ஒரு தாட் தோணுச்சு. என்னன்னா இப்போ வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை எலெக்ட் பண்ணியாச்சு. ஆனா இதுல என்னன்னா அந்த யார் எலெக்ட் பண்ணாங்களோ அந்த கண்ட்ரியோட பீப்புள் வந்து சஃபர் ஆகல, அவங்கள தவிர மீதி உலகமே சஃபர் ஆகுது. அந்த கண்ட்ரி பீப்புள் சஃபர் ஆகுறாங்களோ என்னமோ அதுவும் தெரியல. பட் ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு இப்ப சொல்யூஷனுக்கு எனக்கு ஒரே ஒரு இதை தாட் தினம் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. அது உங்ககிட்ட ஒரு கேள்வியா வைக்கலாம் அப்படின்ட்டு. யார் யாரோ ஏதோ அடிச்சுக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டே சஃபர் ஆகுறது வந்து நம்ம தான். அதாவது நம்மனா காமன் பீப்புள். அப்படி இருக்கும்போது நம்மளால தலைவர்களை நம்பி இருக்கிறத விட்டுட்டு நம்மள ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் நம்மளுடைய இந்த போருக்கு எதிராக நம்மளுடைய தாட்ஸை பதிவு பண்ணி அது ஒரு மாஸ் அப்ஜெக்ஷனா தெரிவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா? இதுக்கு முன்னாடி யாராவது அப்படி பண்ணியிருக்காங்களா? இல்ல பண்ணலைன்னா இதை நம்ம எப்படி பண்ணலாம்? எல்லாரும் ஒட்டுமொத்த உலகமும் அதை எதிர்த்து உங்களால நாங்க எல்லாரும் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு இந்த போரிடும் உலகம் வேண்டாம், இதை வேரோட அறுக்கணும் அப்படிங்கறத ரிஜிஸ்டர் பண்றக்கூடிய இது எங்க இருக்குது, அதை எப்படி பண்றது அப்படிங்கிற தாட்ஸ் எனக்கு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட ஐடியாஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஒரே ஒரு நிமிஷமா, இதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா யுஎன்ஓ இதே கான்செப்ட், நீங்க சொன்ன இதே கான்செப்ட்ல தான் யுஎன்ஓ கொண்டு வந்தோம். ஆனா அங்க வந்து நாட்டோ பவர், நான் 100 ரூபா போட்டேன்னா நான் கை தூக்கி நீங்க எல்லாரும் சொன்னதை இல்ல முடியாதுன்னு நான் சொல்லிட்டு போயிட முடியும். ஒன்லி பிகாஸ் ஆஃப் மணிங்கிற மாதிரி இது அவங்களுக்கு ஒரு பவர் எல்லாம் கொடுத்தோம். அந்த மாதிரி இப்ப நீங்க சொன்னதுலயே பாத்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துருங்க, ஒரு அமைப்பெல்லாம் மறந்துருங்க. இண்டிவிஜுவலா நம்ம இருக்கிற உலகத்துல உள்ள இன்றைய மக்கள் தொகையில எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுத்துறோம், தலைவர்கள்லாம் விட்டுட்டு போர் வேணான்னு. அப்ப கூட நம்மள 4 பேரு ஒரு மோசமா கிளம்பி திருப்பி போரை கொண்டு வந்துடுவோம். ஏன்னா யுஎன்ஓ அந்த மாதிரி, யுஎன்ஓ வர்றதே போரை தடுக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறமும் வருதுன்னா அந்த மாதிரியும் உருவாயிடும். அப்ப இன்னும் வேல்யூ, எத்திக்கல் வேல்யூஸ் வந்து ஷுட் பி மோர் தேன் வாட் வி ஆர் சேயிங் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். தவறா இருந்தா மன்னிச்சுங்க. நன்றி. இல்ல, கரெக்ட் தான் சார். நான் கேக்குறது அந்த 4 பேரை கூட ஓரம் கட்டிடலாம் விடுங்க. ஆனா மித்த நல்லவங்க இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குது? அந்த அப்ஜெக்ஷனை எங்க நம்ம தெரிவிச்சு இதை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஏன்னா உலகத்துல வந்து மனித சக்தியால முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு கெட்டவருக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா இவ்வளவு நல்லவங்களால சேர்ந்து இதை ஸ்டாப் பண்ண முடியாதா அப்படிங்கிறது தான் என்னோட தாட். அருமையான தாட்டுமா, ஒரு அருமையான நிமிஷம் தாட்டு வந்து அருமையானது. ஹவு இட் இஸ் பாசிபிள்ங்கிறத we have to think on that. ஒரு நிமிஷம் சார். அது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வாரம் எதிர்த்து எல்லா நாடுகள்லயும் நிறைய நாடுகள்ல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஈரானை எதிர்த்து போரிடுறோம்ட்டு நிறைய நடந்துகிட்டே இருக்கு போராட்டங்கள். அமெரிக்காலயே நிறைய நடக்குது. ஆனா அது வந்து உடனே அந்த மாதிரி நடக்காது, எல்லாத்தையும் நிறுத்துற மாதிரி நடக்கிறது இல்லை. ஏன்னா அங்கங்க நடக்குது, நிறைய நாடுகள்ல நடக்குது. அமெரிக்காலேயே ட்ரம்ப்போட ரேட்டிங் வந்து இருக்கிறதுல இதுவரையில லோயஸ்ட் ரேட்டிங் வாங்கின பிரசிடென்ட் அவர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு எதிராக ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்குது. பட் ஆனா வந்து அவர் 4 வருஷம் இருக்கிறதுக்கு வந்து மேண்டேட் இருக்கிறதால அவர் இருந்துட்டு இருக்காரு வழியா அவர் மக்களோட விருப்பத்தோட அவர் இல்லை. பட் அங்கேயும் அதுக்கு இம்பீச்மெண்ட்டுக்கு எதுக்காவது வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எனக்கு என்னமோ அது அவர் 4 வருஷம் இருக்க மாட்டாருன்றதுதான் என்னோட கணிப்பு. ஆமா சார். ஏன்னா இப்ப ஸ்ரீலங்கால கூட அவங்க வந்து என்னைக்கு வந்து காமன் பீப்புள் வந்து அந்த பவர்ட்டி ரேஞ்சுக்கு போய் அடுத்த வேலை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு ஒரு பெட்ரோல் வந்து அவ்வளவு ரூபாய்க்கு விக்கிற நிலைமை வந்தப்போ அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மொத்தமா அந்த அவங்க பார்லிமெண்டா அதை போய் அடிச்சு இது பண்ணும்போது அவரே எஸ்கேப் ஆகி அவங்க கண்ட்ரியை விட்டே ஓடினாரு.
அதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்காக்கே ஒரு விமோச்சனம் கிடைச்சது. அந்த ராஜ்பத் மாதிரி ஒரு இது நடந்தாதான் இது முடியும்னு எனக்கு தோணுது. நன்றி நன்றி. வேற யாராவது கருத்து தெரிவிக்கிறீங்களா? ஆக்சுவலா மேடம் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1945க்கு அப்புறம் தான் வந்து அமெரிக்கா வந்து வல்லரசா மாறுறாங்க. அதுக்கு முன்னாடி வரலாம் பிரிட்டிஷ் இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷுக்கும் ஜெர்மனுக்கு வந்து போட்டி நடந்தது. 2 பேரும் போட்டி போட்டப்ப புதுசா ஒரு வல்லரசா உதயமானது தான் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல அமெரிக்கா. இப்ப கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் அமெரிக்கா வந்து உலகத்துடைய பனிப்போர் நடந்தப்ப வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருந்தாங்க. பனிப்போர்லயே வந்து போரிஸ் எல்சினை வந்து அவங்க அமெரிக்காவை கூட்டு போய் நயவஞ்சகமா வந்து ரஷ்யாவை துண்டு துண்டாக்கி ரஷ்யாவை கொண்டு வந்துட்டாங்க. யுனைடெட் சோவியத் ரஷ்யாவா இருந்தது, ரஷ்யாவை சுருக்கினாங்க. ஸோ அப்போ வந்து தனிப்பட்ட மோனோபோலியா வந்து இருந்தாங்க. அவங்க அப்படி இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அமெரிக்கர்களும் வந்து நம்ம அமெரிக்கா வந்து ரிச் கண்ட்ரி உலகத்திலேயே, நம்ம வந்து இந்த உலகத்தை ரூல் பண்ண பிறந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்படி அந்த நினைப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் அவங்கள வந்து தொடர்ந்து இந்த நிமிடம் வரலாம் ரிச்சா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கு. அதனால வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்னோவேஷன், டிஸ்கவரி, இன்வென்ஷன் எதுனாலுமே வந்து அவங்க முதல்ல எடுத்துக்கிறாங்க அந்த கிரெடிட்டை. ஸோ அது வந்து பாலாகிற நேரம் வந்தாச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரலாம் வந்து பிரிட்டிஷ் இருந்தது. பிரிட்டிஷ்க்கு முன்னாடி வந்து பல எம்பையர்ஸ் வந்து இந்த பூமியில இருந்திருக்காங்க. அந்த வகையில வந்து கம்போடியாவில் சூரியவர்மன் வந்து இந்த கம்போடியா கோவிலை கட்டின காலத்துல வந்து தமிழர்கள் வந்து உலகத்துக்கு தலைமை தாங்கியிருக்காங்க. ஸோ கிமு 2500 கிட்டத்தட்ட 4500 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பிரமிடை வந்து தமிழ் ஆரிஜன் தான் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ஸோ அப்போ வந்து இது மாற்றத்துக்கு உட்பட்ட நேரமாக வருது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாற்றம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடக்க போகிறதில்ல இப்போ. ஏன்னா இப்போ அமெரிக்கா தோல்வி அடைகிற நிலைக்கு வந்த உடனே ஸ்பேஸ் ஆர்மி அப்படின்னு ஒரு கான்செப்ட் அவங்க கொண்டு வராங்க. அது வந்து அந்த அளவுக்கு சமபலத்தில் இப்போ வந்து போர் நடக்குதா அப்படின்னா சமபலம் இல்லை. சர்வ வல்லமை படைத்த அமெரிக்காவுக்கும் டெக்னாலஜியில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிற ஈரானுக்கு வந்து போர் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் வந்து இது வந்து பாலாகிற நேரம் வந்தாச்சு. அது இயற்கை மட்டும்தான் அதுக்கான விதியை தர முடியும். அதனால் நாமளுமே வந்து மனசுல எதை வந்து அதிகமாக நினைக்கிறோமோ அந்த வந்து நிகழ்ந்துடும். ஏன்னா நிறைய பேர் ப்ராப்ளத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. ப்ராப்ளமாக வந்து வாழ்க்கையில தொடர்ந்து வரும். சொல்யூஷன் ஆல்டர்னேட்டிவ் வந்து சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான விடை கிடைக்கும். அந்த வகையில் இந்த இனிய நிகழ்வு இன்னைக்கு வந்து ஏமாளி டு கோமாளி தலைப்பு முதல் நாள் டிஸ்கஷனாக ரொம்ப சிறப்பான கருத்தை பதிவிட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து நம்ம வந்து உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனைக்கு போகலாம். காரணம் போர்முனையை கொண்டு வந்து நேர்முனை விதைப்போம், நல்ல விதை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு போகிறோம். ஸோ யாரும் கருத்து தெரிவிக்கலாம்னு நினச்சிக்கிறேன். உலக மக்களின் நன்மைக்கான சார் முதல் நாளே இவ்வளவு கருத்துக்களையும் ஏமாளி கோமாளி என்ற விவாதத்திலேயே இவ்வளவு கருத்துக்களை நற்புலரிக்கு வழங்கிய அருணகிரி சார் அவர்களுக்கும் ஃபவுண்டர் குமரேசன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நிலவில் சோலார் பேனலை வைத்து இன்னும் சில ஆண்டு